ஹாய் மின்மினிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 6வது வாரம் வெற்றிலை தீபம் நம்ம ஆளு முருகருக்கு தான் போட போறேன். படைக்கிறதுக்காக இன்னைக்கு கேசரி செய்யலான்னு பார்த்தேன். சரி, கிச்சன்ல போய் பார்த்தா திணை இருந்துச்சு. அடடே, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாச்சே, செய்வோம்னு ஆசையா செஞ்சா குட்டி திணைன்றதுனால குக்கர்ல போய் அடைச்சி குக்கர்ல இருக்கிறது மொத்தமே வெடிச்சு வெளியே செதறிடுச்சு. என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா குக்கருக்குள்ள மிச்சம் மீதி கொஞ்சம் இருந்துச்சு திணை. சரி, அதையாவது நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை மூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பாட்லயே வச்சு செஞ்சேன். இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல, அப்படிதான் இருந்துச்சு. திணை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெள்ளத்தை போட்டு கிளறிட்டே இருந்தா அது திணை பாயாசம் மாதிரியும் இல்ல, திணை பொங்கல் மாதிரியும் இல்ல, ரெண்டுத்துக்கும் இடையில ஏதோ மாதிரி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல முருகா, அடியே நீ ஏதோ தெரியாம செய்த தவிர மன்னிச்சுக்கோ, கொஞ்சம் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை எல்லாத்தையும் கொஞ்சம் நெய்ல வறுத்து போட்டாச்சு. அந்த நெய் வேஸ்ட் ஆயிட்டு போகுதுன்னு கரண்டிலையும் போட்டு கழுவி ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் முருகருக்கு இலையில போட்டு அழகா படைச்சாச்சு. இன்னைக்கு நான் சாமி கும்பிடும் போது எப்பவுமே வீடியோ எடுப்பேன், நார்மலா தான் வரும். இன்னைக்கு என்னவோ தெரியல, தக தக தகன்னு பூஜை ரூமே ஒரு ஜகஜோதியா இருந்துச்சு. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒலி கீற்றுகள்லாம் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கும்போது வந்ததே இல்லை, இன்னைக்குதான் வருது. வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.